கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. இந்த சேர்ந்த கூட்டத்தை பார்த்து பயந்து போய் இப்போ ஒரு தகவல் வருது. செந்தில் பாலாஜி, முத்துசாமி இவங்கெல்லாம் தொகுதியை மாறுற மாதிரி சிந்திக்கிறாங்க. தொகுதி அந்த மாவட்டத்தை விட்டு போயிடலாமா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னது போல, புரட்சித் தலைவி அம்மா சொன்னது போல, திமுக ஒரு தீய சக்தி, தாவேகா தூய சக்தி. 77 எம்ஜிஆர் என்ற ஒரு மூன்றெழுத்து எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியதோ அதே போல 26 விஜய் என்கிற மூன்றெழுத்து மாற்றத்தை ஏற்படுத்தும். ஈரோடு மஞ்சளுக்கு பேர் போன ஒரு நகரம். அந்த மஞ்சள் விவசாயி கஷ்டப்படுறாங்க. மங்களகரமான மஞ்சள், என் கட்சி கொடியிலேயே அந்த மஞ்சள் நிறம் இருக்கிறது, மங்களத்தின் அடையாளம். அதை விஜயமங்கலத்திலிருந்து விஜய் கேட்கிற, உங்களை மாதிரி ஆபாசமாவும் அசிங்கமாவும் பேச எனக்கு தெரியாதுன்ற. ஆனா பேச வேண்டிய சூழ்நிலை வந்தா பேச வச்சிடாதீங்கன்ற. தலைவனை பார்க்கறதுக்கு ஆவேசமா சின்ன சின்ன பசங்க சார் ஆவேசமா இருக்கிறான், கட்டுப்பாடோடு இருக்கிறான். மேல யாருறான், குதிக்கிறான், எல்லாம் செய்யறான். பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. தக்கா தங்கச்சிங்க பக்கத்துல இருக்கிறாங்க. எவ்வளவு நெருக்கமா இருந்தாலும் அவன் கரெக்டா இருக்கிறான்னு. அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த குப்பைகள் எல்லாம் வந்து அந்த தம்பிகளை கிளீன் பண்றாங்க. இது ரொம்ப தூய்மையா தான் இருக்குது. போன தேர்தலில் சீமான் அவர்கள் எடப்பாடியை சந்திச்சுட்டு வந்து ஸ்டாலினை கடுமையாக விமர்சித்து பேசினார். ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தார். இந்த தேர்தல் அப்போ சீமான் ஸ்டாலினை சந்தித்து விட்டு வந்து விஜயை கடுமையாக எதிர்த்து பேசுகிறார். விஜய் ஆட்சிக்கு வருகிறார். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் ஓட்டேரி ஜெயக்குமார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து ஈரோட்டில் பரப்புரை முடிச்சுட்டு பேசிட்டு போயிட்டாங்க. தீய சக்தி திமுக, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்ன வார்த்தையெல்லாம் மென்ஷன் பண்ணி பேசுகிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஈரோடு கூட்டம் ஒரு மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தமிழ்நாடு மாத்திரமல்ல, இந்தியாவில் இருக்கிற அத்தனை பத்திரிகையாளர்களும் அரசியல்வாதிகளும் உற்று நோக்கிற ஒரு விதத்தில் கரூருக்கு பிறகு விஜய் அவர்கள் பொதுவெளியிலே கலந்து கொள்ளுகிற தமிழ்நாட்டிலே முதல் நிகழ்ச்சி. காஞ்சிபுரத்துக்கு கூட போனார், அரங்கத்துக்குள்ளே நடந்தது. பாண்டிச்சேரியில் ஒரு மைதானத்துக்குள்ளே. பொதுவெளியில் தமிழ்நாட்டில் இதுதான் ஃபஸ்ட்டு. கரூருக்கு பிறகு, கரூர் சம்பவத்துக்கு பிறகு எவ்வளவு தொல்லைகளை கொடுக்க முடியுமோ அவ்வளோ தொல்லைகள் அந்த கூட்டத்துக்கு கொடுத்தாங்க. அதையெல்லாம் தாண்டி அடாது மழை பெய்தாலும் விடாது நிகழ்ச்சி நடக்கும் என்பது போல அத்தனையும் தாண்டி அவங்க சொன்னதுக்கெல்லாம் சரின்னு தலையாட்டி கிட்டத்தட்ட ஒரு 72 மருத்துவர்கள், 120 செவிலியர்கள், ஒரு இந்த கேலரி மட்டும் 60-80 கேலரி, ஒரு 20-30 தண்ணி டேங்க், நிறைய தன்னார்வலர்கள், இவ்வளவும் ஏற்பாடு செஞ்சு ஒரு மிக சக்ஸஸாக சொல்ல முடியாத கூட்டம், பல்லாயிரக்கணக்கான கூட்டம். காலையில் ஒரு 5 மணிக்கெல்லாம் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு முன்னாடி நிற்கிறா மாதிரி ஜேன்னு நிற்கிறான். அந்த கதவை, அந்த இடத்த திறக்க சொல்லி போலீஸ் சொல்கிறாங்க 8 மணிக்கு தான் உள்ளே அலோவ் பண்ணணும்னு. கூட்டம் கட்டுப்படுத்த முடியாத போகவும் அது சாலைகள் அந்த கூட்டம் வருவே, வேறு வழி இல்லைன்னு உள்ளே விட்டுட்டாங்க. போயிட்டு அந்த கூட்டம் ரொம்ப சக்ஸஸாக இருந்தது. விஜய் அவர்களும் ரொம்ப சிறப்பாக பேசினார். இதில் இன்னொரு ஹைலைட் பார்த்தீங்கன்னா, அந்த ஈரோட்டை அவர் தேர்ந்தெடுத்தது. ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்கு பிறகு அவர் தமிழ்நாட்டில் முதல் முறை அரங்க கூட்டத்துக்கு வராரு. எங்கே வராருன்னா காஞ்சிபுரத்துக்கு வராரு. பேரறிஞர் அண்ணா பிறந்த மண்ணில், பேரறிஞர் அண்ணா பிறந்த மண்ணில் இருந்து நியாயம் கேட்டார். 2வது பொதுவெளிக்கு வரார். பகுத்தறிவு பகலவன் வெண்டாடி வேந்தன் தந்தை பெரியார் பிறந்த மண்ணிலிருந்து நியாயம் கேட்கிறார். அண்ணா பிறந்த மண்ணில் ஆரம்பித்து காஞ்சிபுரத்தில், பெரியார் பிறந்த மண்ணில் வந்து ஈரோட்டில் வந்து முதல் முறையாக பொதுவெளியில் வரார். ரொம்ப எழுச்சியாக இருந்தது அவருடைய பேச்சு. அந்த கூட்டம், அவருடைய பேச்சு அத்தனையும் எழுச்சியாக இருந்தது. அந்த சேர்ந்த கூட்டத்தை பார்த்து பயந்து போய் இப்போ ஒரு தகவல் வருது. செந்தில் பாலாஜி, முத்துசாமி இவங்கெல்லாம் தொகுதியை மாறுற மாதிரி சிந்திக்கிறாங்க. அந்த மாவட்டத்தை விட்டு போயிடலாமா? எந்த மாவட்டத்துக்கு போனாலும் இதுதான் நிலைமை. இன்னைக்கு காலையில் கூட பத்திரிகையில் ஒரு செய்தி, ஸ்டாலின் கொளத்தூர்லேருந்து மாற பிளான் பண்ணுறாரு, உதயநிதி சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணிலிருந்து மாற பிளான் பண்ணுறாரு. பாதுகாப்பான தொகுதி தேடி இவங்கெல்லாம் இன்னைக்கு ஓட வேண்டிய ஒரு நிலையை விஜயின் மக்கள் சக்தி, மக்கள் எழுச்சி இன்னைக்கு நிரூபித்திருக்கிறார். ரொம்ப அருமையான ஒரு வார்த்தையை இன்னைக்கு அவர் பயன்படுத்தினார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னது போல, புரட்சித் தலைவி அம்மா சொன்னது போல, திமுக தீய சக்தி தான், திமுக ஒரு தீய சக்தி, தாவேகா தூய சக்தி. தீய சக்தியா தூய சக்தியா? இன்னைக்கு ஹைலைட்டு அதுதான்.
திமுக தீய சக்தி, தாவேகா தூய சக்தி. அதே மாதிரி இன்னொன்று அம்மா கேட்பாங்க, சொன்னீங்களே செஞ்சீங்களா, சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு அந்த அம்மா கேட்பாங்க. இல்ல எல்லாம் ஒரு விமர்சனமா பாக்குறாங்களே, என்ன எல்லாத்தையும் அதிமுக இருந்து காப்பி பண்றீங்க, அதிமுக அதுக்கும் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு திரு விஜய் அவர்கள். ஆமாங்க, அப்படின்னா இதை எடுக்க கூடாது அதை எடுக்க கூடாதுன்னா என்ன ஏங்க எல்லாம் தான் இப்போ இவர் கூட தான் பேசுறாரு, சினிமா பாணியில இருக்குது, அது கூட விளக்கம் கொடுத்திருக்காரு. விஜய் வந்து சினிமா பாணியில பேசுறாரு, சினிமா வசனங்கள் போல பேசுறாரு அப்படின்னு. அப்போ ஸ்டாலின் வந்து இப்போ திருவண்ணாமலை பேசுறாரு, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்களே. அதுக்கு விஜய் சொல்றாரு, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க பேசுறியாதுன்னா சினிமா டைலாக்கா இல்ல அந்த டைலாக் சிலப்பதிகாரத்தில் எடுத்து வச்சு பேசுங்கன்னு கேட்டார். அதுல சிலப்பதிகார டைரக்டரா ஓகே வசனமா அது என் கேரக்டர் புரிஞ்சிக்க மாட்டேன்றதுன்னு. ஆக இவரை எப்படியாவது பேசணும் சார். இவர் அழகா பேசுறாரு, தீய சக்தியா தூய சக்தியான்னு கேட்கிறாரு, சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு கேட்கிறாரு, கரெக்டா தானே பேசுறாரு. அண்ணாவும் எம்ஜிஆரும் அனைவருக்கும் பொதுவானவர்கள், எல்லாருக்கும் பொதுவானவங்க. நாங்க எடுத்துக்கிறதுல என்ன தப்பு, ஏன் எடுத்து ஏன் கேட்கிற, எடுத்துக்குவோம். ஏன்னா 67 ஒரு மாற்றம், 77 ஒரு மாற்றம், 2026 ஒரு மாற்றம். எப்படி தமிழ்நாட்டு அரசியலில 67 அண்ணா என்ற ஒரு 3 எழுத்து மாற்றத்தை ஏற்படுத்தியதோ, 77 எம்ஜிஆர் என்ற ஒரு 3 எழுத்து எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியதோ, அதே போல 26 விஜய் என்கிற 3 எழுத்து மாற்றத்தை ஏற்படுத்தும். தமிழ்நாட்டில் இது 3 எழுத்து மந்திரம். விஜய் என்கிற 3 எழுத்து நிச்சயமா ஒரு அரசியல் மாற்றத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும் 2026. இன்னொன்னும் ஒரு புதுசாக வந்து ஒரு பட்டமே சுட்டியிருக்கிறாங்க செங்கோட்டையன் அவர்கள் வந்து, அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர்ங்கிறது புரட்சி தளபதியாக மாற்றிட்டாங்களே. தகுதியானவர் தானே, புரட்சி தளபதி தானே அவர் தான் சொல்றாருங்க. நான் வந்து இன்னைக்கு நேற்று வந்தவங்க கிடையாது, 35 வருஷத்துக்கு மேல நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் இது எல்லாத்தையுமே. 10 வயதில் குழந்தை நட்சத்திரமாக வெற்றி திரைப்படத்தின் மூலம் நடிக்க வந்தவன். அவருடைய வரலாறு தான் எல்லாருக்கும் தெரியுதாங்க. அவர் இலங்கை தமிழுக்காக உண்ணாவிரதம் இருக்கிறாரு, நாகப்பட்டினத்தில் இலங்கை மீனவர்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு யாருமே திமுக எதிர்ப்பதற்கு அச்சப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் இன்றைக்கு மக்களை திரட்டி வீதிகளில் இன்றைக்கு நல்லோர் கூட்டத்தின் நாயகராக வீதியில உலா வந்து கொண்டிருக்கிறாரு. அவர் கரெக்டாக தானே கேட்கிறாரு, என் மக்களை, என் தங்கச்சிங்களை, என் சகோதரிகளை ஓசின்னு சொல்லிட்டு கேவலப்படுத்துறீங்களே, கிண்டல் பண்றீங்களே அப்படின்னு கேட்கிறாரு. நான் கேட்டேன், நான் சொன்னேன், காஞ்சிபுரத்தில் பேசினேன், அனைவருக்கும் வீடு வேணும், அனைவருக்கும் கார் வேணும், அனைவருக்கும் பைக் வேணும்னா உடனே விஜய் வந்து எல்லாருக்கும் கார் கொடுக்குறேன்றாரு, பைக் கொடுக்குறேன்றாரு திருச்சி சொல்றீங்களே. நான் கொடுக்குறேன்னு சொன்னா கிடைக்கணும். கிடைக்கணும்னா எப்படி கிடைக்கும்? பொருளாதாரத்தை உயர்த்தணும், அவனுக்கு முறையான வேலையை கொடுக்கணும், கொள்ளை லஞ்சம் லாபம் இருக்கக்கூடாது, மணல் கொள்ளடிக்க கூடாது, தமிழ்நாட்டுடைய கனிம வளங்களை கொள்ளடிக்க கூடாது. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த கொண்டு வெளிநாட்டில் எம்ஜிஆர் பாடினாரு. எல்லா வளமும் தமிழ்நாட்டில் இருக்குது. எல்லா அரசியல்வாதியும் பல ஆயிரம் கோடி கொள்ளடிக்காம இருந்தாலே இது அத்தனையும் எல்லாருக்கும் வந்து சேரும். சிங்கப்பூர்ல சேர்ந்த மாதிரி சார், சிங்கப்பூர்ன்ற ஒரு நாட்டை குப்பை நகரம் மலேசியா ஒதுக்கி விட்டான் சார். குப்பை தேசம், இது எனக்கு வேண்டாம்னு மலேசியா தூக்கி போட்டான். அவன் தூக்கி போட்ட சிங்கப்பூர் தான் இன்னைக்கு உலகத்திலே சுத்தமான நாடா, மிகப்பெரிய பொருளாதார நாடா உயர்ந்து நிற்குது. தமிழ்நாடால ஏன் முடியாது? இந்த ஊழல் அரசியல்வாதிகள் இல்லைன்னா தமிழ்நாடும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு தமிழ்நாடு இந்த அளவுக்கு இந்த வளர்ச்சி இருக்குதுன்னா இந்த வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டவர் தந்தை பெரியார். அதைத்தான் விஜய் அவர்கள் கேட்கிறார். ஏன்டா நீங்க எத்தனை அணைக்கட்டுகளை கட்டி இருக்கிறீங்க, எத்தனை தூர்வாரி இருக்கிறீங்க, எத்தனை கால்வாய்களை வெட்டி இருக்கிறீங்க. ஈரோட்டில் காளிங்கராயன் பிறந்த மண்டியிலிருந்து நான் பேசுகிறேன். காளிங்கராயன் டேமு, காளிங்கராயன் அணைக்கட்டு, அந்த நீர்வழி சாலையெல்லாம் அவர் ஏற்படுத்தினார். நீங்க அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தையாவது நீங்க சரி பண்ணியிருக்கிறீங்களா? அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்பது கிட்டத்தட்ட 3-4 மாவட்ட மக்களின் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்யும். அதை செஞ்சீங்களா? மேட்டூர் டேம் இருக்குது, வெள்ளக்காரன் கட்டினது. மேட்டூர் டேம் வெள்ளக்காரன் கட்டினது. இப்போ சாத்தனூர் டேம் இருக்குது, கீழ்பவானி, மணிமுத்தாறு, பவானி ஆறு, ஆழியாறு டேம் இருக்குது. இதெல்லாம் பெருந்தலைவர் காமராஜர் கட்டினது. முல்லை பெரியாறு இருக்குது, அது ஒரு வெள்ளக்கார கலெக்டர் கட்டிட்டு போனது. இவங்க வந்து இவங்க கோடி கோடியா இவங்க வீட்டுகளுக்கு சொத்து கட்டிக்கினாங்க. வேற எந்த அணைக்கட்டு சார், அணைக்கட்டு கட்ட வேணாம் சார், கட்டின அணையை தூர் வாரினீங்களா? அதை தானே அவர் கேட்கிறாரு. ஈரோடு மஞ்சளுக்கு பேர் போன ஒரு நகரம், அந்த மஞ்சள் விவசாயி கஷ்டப்படுறாங்க. மங்களகரமான மஞ்சள், என் கட்சி கொடியிலேயே அந்த மஞ்சள் நிறம் இருக்கிறது, மங்களத்தின் அடையாளம். அதை விஜயமங்கலத்திலிருந்து விஜய் கேட்கிறார், ஈரோட்டின் விஜயமங்கலத்திலிருந்து விஜய் கேட்கிறார். அந்த மங்களகரமான மஞ்சள் விவசாயி கஷ்டப்படுறான், விவசாயிகள் நிம்மதியா இருக்கிறானா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. உங்கள் ஆட்சியில யார் நிம்மதியா இருக்கிறான்? சிறு குறு தொழிலாளி விவசாயி இருக்கிறானா? அவன் நிம்மதியா இருக்கிறானா? சிறு குறு தொழிலாளி, அவனுக்கு கரண்ட் பில்லை ஏற்றி அவனுக்கு 1008 பிரச்சனை உண்டு பண்றீங்க. நெசவாளர் நிம்மதியா இருக்கிறானா? அவன் தரிச்சு கொடுத்த அந்த வேட்டி சட்டை அதுல ஏகப்பட்ட ஊழல் செஞ்சு அவனுக்கு முறையான பணம் வந்து சேரணும்னு கேட்கிறாரு. எல்லாத்தையும் இன்னைக்கு கூட்டத்தில் கேட்கிறாரு. விஜய் கொஞ்சமா பேசுறாரு. ஏன்னா நான் கொஞ்ச நேரம் பேசினேன்னா, நான் எவ்வளவு நேரம் பேசினேன்னா, கருத்தை பேசுகிறேனா, மக்களுக்கு நல்லதை பேசுறேனா, நல்லதை செய்யறேனா, அதுதான் எனக்கு முக்கியன்றார். உங்களை மாதிரி ஆபாசமாவும் அசிங்கமாவும் பேச எனக்கு தெரியாதுன்றார். ஆனா பேச வேண்டிய சூழ்நிலை வந்தா பேச வச்சிடாதீங்கன்றார்.
அவர் கட்சி தொண்டு இப்போ விஜய் அமைதியா இருக்கலாங்க, அவர் கட்சி தொண்டை சும்மா இருப்பானா? நீ விஜயை தொடர்ந்து விமர்சனம் பண்ற, ஒரு கட்சி தலைவர் அவர் அமைதியா இருப்பாரு, அவர் கீழே இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா? விஜய் கட்டளைக்காண்டி அமைதியா இருக்கிறாங்க. ஆமா, கட்டளைக்காக தான் அமைதியா இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட ஒரு தம்பி ஒரு கம்பத்து மேல ஏறிட்டார் ஆர்வ மிகுதியால, உடனே பெருசு பண்ணிட்டு இருப்பான் எல்லாருமே, பாரு மறுபடியும் ஏறிட்டான். ஏண்டா அவன் ஆர்வ மிகுதியால ஏறுறான், அவன் என்ன தப்பு பண்ணான்? ஏதோ அவரை பார்க்கணும்னு நினைக்கிறான், அவன் இவரை பார்க்கணும், இவரு அவனை பார்க்கணும். முத்தம் கேட்டார், முத்தம் கேட்கறான் சார். இப்ப எல்லாருடைய கவனமும் அவன் பக்கம் போயிடுச்சு இல்ல, ஏதோ ஒண்ணு அந்த பையன் நினைக்கிறான், அவன் மேல தலைவர் சொல்லி இறங்குறாப்ல. சரி, அவன் என்ன பெரிய தப்பு? நான் என்ன கேட்கறேன், இதுல என்ன போய் இல்ல தலைவர் சொன்னவனு இறங்குறாங்க, நீ இறங்கு நான் முத்தம் கொடுக்குறேன், ஒரு ஆர்வம் மிகுதியில சார். திமுக மாதிரி தினகரன் அலுவலகத்துக்குள்ள போய் பத்திரிகை அலுவலகத்தை எரிச்சு 3 பேரை கொன்னாங்களா? அந்த அம்மாவுக்கு, ஜெயலலிதா அம்மாவுக்கு தீர்ப்பு வந்தப்போ தர்மபுரியில ஒரு பஸ்ஸுக்குள்ள கோகிலவாணி, இந்திரா, ஏமலத்தான்ற 3 பொண்ணுக்குள்ள உயிரிழந்து வச்சு கொளுத்துனாங்களா? தன் தலைவனை பார்க்கறதுக்கு தன் உடலை வருத்தி கொண்டு அவன் கம்பத்து மேல ஏறுவதில் என்ன தப்புக்குது? கனிமொழி கூட்டத்தில் நீங்க சொன்ன மாதிரி சென்னையில் நடந்த ஒரு கனிமொழி கூட்டத்துல போலீஸ்கார், தூத்துக்குடியில சார், இங்க பெண் போலீஸுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தான் சார், பெண் போலீஸுக்கு சில்மிஷம் கொடுத்தான். இங்க சென்னையில மாதர்குல மாணிக்கம், மகளிர் குல திலகம், இந்த அம்மா பேசுற கூட்டத்துல பெண் போலீஸுக்கு பாதுகாப்பு இல்லை சார், பண்ணாங்களா இல்லையா? அது அவர் கேட்கிறாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதான்னு கேட்டாரு. இன்னைக்கு கூட்டத்துல விஜய் கேட்டாரு, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா? எங்கள் ஆட்சியில தான் பெண்கள் எல்லாம் பாதுகாப்பா இருக்கிறீங்கன்னு சொல்றீங்களே, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதான்னு கேட்டாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா நான் கேட்கறேன். அண்ணா யூனிவர்சிட்டியில நம்பி அனுப்பிச்சாங்க பொண்ணு. அவங்க அம்மா சொல்றாங்க, அம்மா எக்காரத்து கொண்டு கேம்பஸ் விட்டு வெளியே வந்துடாதம்மா, கேம்பஸுக்குள்ளேயே பத்திரமா இருந்து படிமான்றாங்க. அந்த பொண்ணுக்கு கேம்பஸுக்குள்ளேயே பாதுகாப்பு இல்லையங்க. ஒரு மா சுப்பிரமணியத்துக்கு வேண்டப்பட்ட ஒரு திமுக நிர்வாகியால அந்த பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்படுகிறார், கேம்பஸுக்குள்ள பாதுகாப்பு இல்லை. கோவை விமான நிலையத்திற்கு பின்னாடி தன் ஆண் நண்பர்களோடு பேசி கொண்டுக்கிறார் சார் ஒரு பெண்ணு. ஆனால் ஒரு அந்நேரத்துக்கு என்ன வேலை அந்த பொண்ணுக்கு? ஏன்டா ஒரு பொண்ணு இந்த டைமுக்கு தான் வெளியே வரணும்னு சட்டம் எழுதிருக்குதா? ஆணுக்கு இருக்கிற பெண்ணு உரிமை பெண்ணுக்கு இருக்குது இல்ல, அதை தானே தந்தை பெரியார் விரும்பினாரா? ஆணும் பெண்ணும் சமம்னு. இல்லடா பெண்ணு அடிமைப்பட்டு பெண் இத்தனை மணிக்கு தான் வரணும், இத்தனை மணிக்கு தான் போகணும் எழுதி வச்சிருக்குதா? ஆனா விஜய் கூட்டத்துக்கு வரக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. குறிப்பா அவ்வளவு கூட்டம் கூடினாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரி இல்லையே, இந்த மாதிரி இல்லையே. அங்க என்ன பெண்களுக்கு இந்த மாதிரி பெண் போலீஸுக்கு சில்மிஷம் விட்டாங்களா? தன் தலைவனை பார்க்கறதுக்கு ஆவேசமா இருக்கிற சின்ன சின்ன பசங்க சார் ஆவேசமா இருக்கிறான், கட்டுப்பாடோடு இருக்கிறான், மேல யாருறான், குதிக்கிறான், எல்லாம் செய்யறான். பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. தக்கா தங்கச்சிங்க பக்கத்துல இருக்கிறாங்க, எவ்வளவு நெருக்கமா இருந்தாலும் அவன் கரெக்டா இருக்கிறானு. எவ்வளவு கூட்டத்தில் ஒருத்தரோட இது பண்ணாலும் தப்பு நடக்கலையே சார். இங்க அப்படி கிடையாது, சரிங்களா? ஆக அதெல்லாம் அவர் பேசுறாரு. அதுக்கப்புறம் சொல்ற பஸ்ஸுக்கு இந்த ஓசின்னு மந்திரி சொன்னதெல்லாம் பேசுறாரு. ஓசின்னு வந்து கேவலப்படுத்துறீங்களே, அசிங்கப்படுத்துறீங்களே. இந்த 1000 ரூபாய் பணம் கொடுக்கறதுக்கு என்ன சார் சொன்னார் துரைமுருகன்? 1000 ரூபாய் உங்களுக்கு மகளிர்கள்லாம் வந்துடுது, காலேஜ் பெண்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் வந்துடுது, 1000 ரூபாய் சந்தோஷமா வச்சுங்க, ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணிங்க, உங்க பாய் ஃப்ரெண்டு கிட்ட பேசிங்க. ஏண்டா உன் பொண்ணுக்கு பேத்தி சொல்லுவியா? உன் பாய் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கன்னு ஜாலியா உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு பேசிக்க சொல்லுவியா? ஒரு மாண்புமிகு அமைச்சர் பேசலாமா? சொல்லு. அவருடைய புள்ள துரைமுருகனுடைய புள்ள என்ன சொன்னாரு? இன்னும் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க, எல்லாம் லிப்டிக்கெல்லாம் போட்டு நல்லா பவுடர் வீட்டுலாம் போட்டுக்கிறீங்க, 1000 ரூபாய் வந்துடுச்சா? நீங்க 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு முன்னே எங்க அக்கா தங்கச்சிங்க யாரும் பவுடர் அடிச்சது இல்லையா? யாரும் தலையா வாரினது இல்லையா? எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு வார்த்தை இதெல்லாம். 1000 ரூபாய் நீ கொடுத்தேன்னு யார் விட்டு பணத்தை எடுத்து 1000 ரூபாய் கொடுக்குற? பக்கத்துல ஆந்திராவில் 1500 ரூபாய் கொடுக்குறான் மாசம். உன்ன மாதிரியா பேசுறான்? நீ 1200 ரூபாய் முதியோர் பென்ஷன் கொடுக்குற, பக்கத்துல ஆந்திராவில் 4000 ரூபாய் முதியோர் பென்ஷன் கொடுக்குறான். உன்ன மாதிரியா பேசுறான்? சொல்லுங்க, எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமா இன்னைக்கு ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன செய்தி சொல்றேன், எவ்வளவு அளவுக்கு இவங்க பேசுறாங்கன்னா நாடு எந்த அளவுக்கு நாசமாக போயிருக்குதுன்னு. நம்ம பாளையங்கோட்டையில், திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டையில் சார், ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துக்கு நிகரான ஒரு இடம் பாளையங்கோட்டை சொல்லுவாங்க. அந்த பாளையங்கோட்டையில் அரசு பள்ளிகள் படிக்கிற 9ஆம் வகுப்பு மாணவிகள் கும்பலா வகுப்பறைக்குள்ள உட்காந்து பிராந்தியை ஊத்தி கிளாஸ்ல, பீர் இல்லை சார், ஒயின் இல்லை சார், பிராந்தி ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு, பிராந்தியை ஊத்தி சேஸ் பண்ணிட்டு குடிக்கிறாங்க சார். பாருக்குள்ளே உள்ள நாடு தமிழ்நாடு, பாரத நாடுன்னு பாரதியார் பாடினார், மகாகவி பாரதியார். பாருக்குள்ளே சிறந்த நாடு பாரத நாடு. டாஸ்மாக் பாருக்குள்ளே உள்ள நாடு தமிழ்நாடுன்ற அளவுக்கு நீங்க போகிறது. மாணவிகள் சார், 9ஆம் வகுப்பு படிக்கிற மாணவிகள் வகுப்பறைக்குள்ளேயே கல்வியை தெய்வமா போதிக்கணும். அதுவும் எப்பேற்பட்ட ஒரு இடம் பாளையங்கோட்டைன்னு நான் சொல்றேன். அந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துக்கு நிகரான ஒரு பள்ளி படிப்பு இருக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல இருக்கிற மாணவிகள் எந்த அளவுக்கு இன்னைக்கு சீரழிஞ்சிருக்கிறாங்க. இதுக்கு மாற்ற விஜய் அவர்கள் வந்து அவர் நல்லது செய்வார். ஆமா, அதைத்தான மக்கள் எதிர்பார்க்கிறாங்க சார். இப்போது இல்லை என்றால் எப்போதைக்கு இல்லை சார்.
தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்போதைக்கு இந்த விடுதலை இவர்களிடம் இந்த கோபாலபுரம் குடும்பத்திடமிருந்து விடுதலை கிடைக்கவில்லை என்று சொன்னால் இனி எப்போதும் கிடையாது. இவர்கள் காலத்திற்கும் அடிமைப்பட்டவர்களாக இவர்கள் அவர்களிடத்தில் மண்டிட்டு தான் சார் வாழணும். இவங்க தான் இப்படிதான் இருக்கும். தாத்தா புள்ள பேரன் பேத்தி இவங்க தான் இருப்பாங்க. இது தப்பு. இன்னொன்று பரவலாக பேசப்பட்டுச்சுன்னா தாவைக்கா அது ஒரு தற்குறி கூட்டம், ஒழுங்காக வந்து இந்த ஃப்ளக்ஸை கிழிக்கிறது, சேரை உடைக்கிறது, அதை தூக்கிட்டு போகிற இந்த மாதிரியான ஒரு விமர்சனம் வந்து பயங்கரமாக வச்சாங்க. ஆனால் இப்போ இந்த கூட்டத்தை செங்கோட்டை வந்ததுக்கு அப்புறமா ஒரு மாற்றமாக இருக்கு. இல்ல அவங்களே வந்து கிளியர் பண்றாங்க. அவங்க தலைவனுடைய படத்தை கீழ்னு போறாங்க, சேரை உடைக்கிறது, மேலே ஏறுறாங்க. இவனுங்களை மாதிரி 3 நாளைக்கு முன்னு திருவண்ணாமலை கூட்டத்தில் இஞ்சி பச்சை மிளகாய் அரிசி எண்ணெய் பருப்பு அதை முதல் கொண்டு திருன்னு போனான் சார். இல்ல இந்த கூட்டத்துல வந்து அவங்களே குப்பையை அந்த தம்பிகளே எல்லாத்தையும் கிளீன் பண்றான். எல்லாத்தையும் இப்ப நான் கூட பார்த்தேன். இப்ப விஜய் பேசின ஈரோடு அந்த சிறு விஜய் அவர்கள் பேசின கூட்டத்துல அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த குப்பைகள் எல்லாம் வந்து அந்த தம்பிகளே கிளீன் பண்றாங்க. இது ரொம்ப தூய்மையா தான் இருக்குது. சரிங்களா? சேர் ஓடிக்கிறது மேலே யாருன்னா சேர் ஓடியதானே சார் செய்யும். சொல்லு. இன்னைக்கு கூட நான் வரும்போது ஒருத்தர் பேட்டி கொடுத்துனுக்கிறாரு, திமுக சார்ந்த ஒருத்தர் பேட்டி கொடுத்துனுக்கிறாரு. விஜய் வந்து எல்லாம் நிக்கிறாங்க, விஜய் நான் சேரை போட்டு உட்காந்துக்கிறாரு. விஜய் தானே வேன்ல நின்றுக்கிறாரு. இவர் ஸ்டாலின் மாதிரி அவர் என்ன சிம்மாசனத்தில் உட்காந்துக்கிறாரு, வெள்ளி சிம்மாசனத்தில்? சொல்லு சார். விஜய்க்கு என்ன சார் இல்லை? அவர்கிட்ட பணம் இல்லையா, புகழ் இல்லையா? அவருக்கு என்ன சார் குறை? அவருக்கு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம ஏதாவது செய்யணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அவர் ஏன் சார் வந்து அப்படி வந்து கத்தணும்? அப்படி அவர் கத்தி ஏன் சார் அந்த மக்கள்கிட்ட பேசணும்? எனர்ஜி போக கத்துறாரு ஏன் சார்? எதுக்கு? இந்த ஜனங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணதான் சார் வராரு. அது இவங்களால பொறுக்க முடியாத. ஏன்னா இவங்களே பாராட்டிக்குவாங்க சார். இவங்களுக்கு இப்படியே இவ்வளவு காலம் ஓடிடுச்சு. இப்ப கலைஞர் இருக்கும்போது அதுக்கு பேர் தான் தற்குறி, தன்னைத்தானே பாராட்டி. ஆமா சார், தற்குறி சார். ஒரிஜினல் தற்குறி யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் சார். ஒரிஜினல் யாருன்றது எல்லாருக்குமே தெரியாது. நாம சொல்ல வேண்டிய எல்லாம் படித்தவன், பண்பாளன், இன்ஜினியர் படித்தவன், ஐடி படித்த பசங்க தான் இந்த பக்கம் நிற்கிறானுங்க. புரியுங்களா? தற்குறின்னு யாரை சொல்ற? காமராஜர் 3வது நாளாக தான் படிச்சாரு, கருணாநிதி 10வது தான் படிச்சாரு, எம்ஜிஆர் கூட தான் படிக்கல. இதெல்லாம் தப்பு சார். தற்குறின்ற வார்த்தையை படிக்காதன்னு சொல்ற வார்த்தை. புரியுதுங்களா? இதெல்லாம் தப்பு. தற்குறி, அணில் கூட்டம் உங்களுக்கு நான் கேட்கறேன். இந்த அணிலா இருக்கிறதுல பெருமை தானே. ராமாயணத்துல ராமனுக்கு அணில் தானே உதவி செஞ்சுது. அதுக்காக தான் அணில் முதுகுல ஒரு கோடு போட்டார், 3 கோடு. அணிலுக்கு 3 கோடு போட்ட ராமன். அது ஒரு புனித பயணத்துக்கு விஜய் புறப்பட்டிருக்கிறாரு. ஒரு ஸ்ரீராமனா புறப்பட்டிருக்கிறாரு. சொல்லு. ஒரு அநீதிக்கு எதிராக புறப்பட்டிருக்கிறார். ஒரு நியாயத்தை காக்க, தர்மத்தை காக்க, சத்தியத்தை காக்க புறப்பட்டிருக்கிறாரு. ஒரு அணில் கூட்டமா ஒதுக்குறாங்க. என்ன தப்பு? அதுல என்ன பிரச்சனை? விஜய் நியாயம் தானே பேசுறாரு. நாமகரி சாப்பிட்டு பொய்யா பேசிருக்கிறாரு. சொல்லுங்க. சைலண்டா அதுக்கும் பதில் கொடுத்தாரு. ஆமாங்க, அதுதான் சொல்றேன். ஒரு கட்சை பயங்கரமா விமர்சிச்சு. ஆமா சார். சார் நான் என்ன கேட்கறேன், நீங்க வரும்போது என்ன சொன்ன? ஈழத்திலே என் உறவுகளை கொன்று குவித்த காங்கிரஸ் கட்சி, என் ஈழ விடுதலைக்கு எதிரான காங்கிரஸ் கட்சியை தோற்கடிக்கும் வரை விடமாட்டேன், அதற்கு துணை போனவன் திமுக, விடமாட்டேன் சொன்னியா இல்லையா? நான் சீமானை கேட்கிறேன். நீ தானே சொன்ன ஈழ மக்களுக்காக அவர்களை கொன்ற காங்கிரஸையும் துணை போன திமுக விடமாட்டேன்னு சொன்னியா இல்லையா? அதுக்காக தான் அந்த அம்மா ஆதரிச்சேன்னு சொன்னேன். இலை மலர்ந்தால் ஈழம் மலர்ன்னு சொல்லிட்டு ரெட்டலி ஓட்டு கேட்டேன். விஜய் என்ன சார் நடுவில் வந்தார்? வாய் திறந்தாலும் இன்னைக்கு விஜய் எதிர்த்து பேசுற. விஜயா ஈழ போர் நடத்தினாரு. உன் கொள்கை அங்கே தூக்கி குப்பையில போட்டுட்டு சுத்துற சார். ஒன்று கேட்டுங்க, ஒரு நல்ல ஒரு லாஜிக் கேட்டுங்க. போன தேர்தலில் சீமான் அவர்கள் எடப்பாடியை சந்திச்சுட்டு வந்து ஸ்டாலினை கடுமையாக விமர்சித்து பேசினார். ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தார். இந்த தேர்தல் அப்போ சீமான் ஸ்டாலினை சந்தித்து விட்டு வந்து விஜயை கடுமையாக எதிர்த்து பேசுகிறார். விஜய் ஆட்சிக்கு வருவார் நிச்சயமா. இன்னொன்று என்ன சொன்னார்னா, இன்னும் செங்கோட்டையன் போன்றவர்கள் மாதிரி பல தலைவர்கள் வர இருக்கிறார்கள். ஆமா, நம்மளாம் பேசிட்டு இருந்தோம், வரப்போறாங்க. அது அவரே சொல்றாரு. அப்ப எவ்வளவு அதிகாரப்பூர்வமான தகவல் அது, எவ்வளவு அதிகாரப்பூர்வம் சார். நிறைய பேர் இங்க வர இருக்கிறாங்க சார். அதிமுகவுல இருந்து மறுவருக்கு, திமுக, அதிமுக எல்லா கட்சியில இருந்து வரத்துக்கு இருக்கிறாங்க. அவர்களுக்கு உரிய அங்கீகாரங்கள் இங்கே வழங்கப்படும். புரியுதுங்களா? விஜய் யாரையும் சேர்க்க மாட்டேன்றார். விஜய் கட்சிக்குள்ள இவர் ஒரு பொய்யான தோற்றத்தை, பொய்யான ஒரு பிம்பத்தை திமுக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. பொய்யான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். விஜய் யாரையும் சேர்க்க மாட்டேன்றார். அதெல்லாம் கிடையாதுன்றது இன்னைக்கு அவர் ஒடிச்சிட்டார். நிறைய பேர் வரப்போறாங்க, உள்ள இணைய போறாங்க சார். எல்லாம் சேர்ந்தாதான் சார் வலுவாக முடியும். இதை வீழ்த்தணும் சார். அவர் ஒரே ஒரு சொல்றார் சார், நீ கொள்ளடிச்சு வச்சிருக்கிற காசு தான் உன் கையில் இருக்குது, ஆனா இந்த விஜய் கிட்ட மக்கள் என்கிற மாசு இருக்குதுன்றார். உங்களை நம்பி வந்திருக்கிறேன், இல்ல இந்த என்ன விட்டுடாதீங்கன்றார். மாசு இருக்குங்கிறத விட மக்கள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கலாமோ சார்? மக்கள்ன்ற மாசு தான் இன்னைக்கு கெத்தான வார்த்தை சார். இது என்ன சார்? இன்னும் நீங்க ஒரு 40 வருஷத்துக்கு பேடி போயினுக்கிறீங்க. மாசுன்னா கெத்து சார். மக்கள்ன்ற மாசு தானே சொல்றாரு.
என் பின்னாடி மாசு இருக்குதுன்றது இன்னைக்கு அது என்ன சொல்றீங்களா ஜென்ஸா என்ன சொல்றீங்க அந்த மாதிரி வார்த்தை விமர்சனம் பண்றாங்க. ஆமா இது நம்ம விமர்சனத்துக்கு இடம் கொடுத்துட்டோமோ சார்? பேசுறவன் பேசிக்கின்னு தான் சார் இருப்பான் காலத்துக்கும். அவன் விமர்சனம் பண்றோம் சார். யாரை சார் விமர்சனம் பண்ற? உலகம் உருண்டைன்னு சொன்ன கலிலியோ கல்லால் அடிச்சு கொண்ட உலகம் சார் இது. யாரை விமர்சிக்கல? இந்த நாட்டில் யாரையாவது விமர்சிக்கல? யாரும் விமர்சிக்காம வந்திருக்கிறாங்களா? பெருந்தலைவர் காமராஜர் விமர்சனம் பண்ணாங்க சார். டி நகர்ல அவர் வாழ்ந்த வீட்டை ஏழை பங்காளன் வாழுகிற பங்களாவை பாருன்னு போஸ்டர் ஒட்டினாங்க இன்னமும் காமராஜரை. ஆமா சார், அவர் எருமை மாட்டு தோழன் சொன்னாங்க சார் காமராஜரை ஆனா பெண்ணா அலியான்னு கேட்டான் சார் திமுக காரன் பெருந்தலைவர் காமராஜரை. இவங்க யாரை விமர்சிக்கல? திமுக இதை விட கடுமை சார். பண்டித ஜவஹர்லால் நேரு விமர்சனம் பண்ணிக்கிறாங்க சார் திமுக. மனைவியை இழந்த பண்டித நேருவும் கணவனை இழந்த இலங்கை அதிபர் பண்டாரா நாயக்காவும் தனி அறையில் அப்படி 1 மணி நேரம் என்ன பேசினார்கள்? இது எவ்வளவு பெரிய ஒரு நாட்டினுடைய பிரதமர் நேரு, அந்த அம்மா இன்னொரு நாட்டுடைய அதிபர். புரியுதுங்களா? மனைவி இழந்த நேருவும் கணவனை இழந்த பண்டார நாயக்காவும் 1 மணி நேரம் தனி அறையில் என்ன பேசினார்கள்? திமுக கேட்டான் சார். ரொம்ப வக்கரமா பேசுறதுல அவங்க ரொம்ப கைத்தாந்தவங்க சார். இந்திரா காந்தியை பேசாத பேச்சா சார்? இந்திரா காந்தி எவ்வளவு பேச்சு பேசுனாங்க. அந்த அம்மாவை மதுரையில் அடிச்சு, மதுரை விமானத்தில் இந்திரா காந்தியை கொல்ல பார்த்து அந்த அம்மாவை அடிச்சு மண்டை கிழிஞ்சு ரத்தம் வந்தப்போ அது பெண்களுக்கு வருகிறன்னு சொல்ற மாதிரி ஒரு தப்பான ஒரு வார்த்தையை பேசுனாங்க சார். சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. அவ்வளவு கீழ்த்தரமா பேசுவாங்க. அப்போ விமர்சிக்காது இருப்பாங்களா? அவங்க 1000 விமர்சாலம் சொல்லு சார். அவங்க எதன்னா பேசட்டும் சார். ஆணவ ஆட்சி அகலும், அகம்பாவம் பிடித்தவர்களின் கொடிமரம் முடியும், லட்சோப லட்ச தொண்டர்களின் இதய சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற விஜயின் கொடிதான் இனி சென்னை சேஞ்சாஜி கோட்டை கொத்தளத்திலே பறக்கும். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி சார்.